கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறந்ததால் மனைவியை கணவன் அடித்து விரட்டி இருக்கிறார். நியாயம் கேட்டு கணவர் வீட்டு வாசலில் குழந்தைகளுடன் போராடும் பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா? கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே மருதங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் 33 வயதான அபிஷா. இவருக்கு பாகோடு பகுதியைச் சேர்ந்த மினி பஸ் நடத்துனரான சதீஷ் மோன் என்பவருடன் 9 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. திருமணத்தின் போது 10 லட்சம் ரூபாய் சீதனமாக கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருமணமான முதல் வருடத்தில் இவர்களுக்கு மூளை வளர்ச்சி குறைபாடுடன் ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை பிறந்ததால் சதீஷ் மோன் மற்றும் அவரது தாய் தந்தை அபிஷாவிடம் தகராறில் ஈடுபட்டதோடு கூடுதலாக வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்துள்ளனர். இதனிடையே அபிஷா மீண்டும் கர்ப்பம் தரிக்க கணவர் சதீஷ் மோன் அபிஷாவை அவரது தாயாரின் வீட்டிற்கு கொண்டு விட்டுள்ளார். இந்நிலையில் அபிஷாவிற்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளன. ஒரு குழந்தை மூளை வளர்ச்சி குன்றியதாக பிறக்க மீண்டும் பிரச்சனை தொடங்கியுள்ளது. குழந்தைகளுடன் கணவர் வீட்டிற்கு வந்த அபிஷாவை சதீஷ் மோன் தினமும் அடித்து சித்திரவதை செய்து வீட்டை விட்டு துரத்தியுள்ளார். இதனையடுத்து அபிஷா கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். தற்போது துணிக்கடைக்கு வேலைக்கு சென்று தனது குழந்தைகளை தனியொரு ஆளாக நின்று வளர்த்து வருகிறார் அபிஷா. இந்நிலையில் சதீஷ் மோன் தனது மனைவிக்கு தெரியாமல் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ததாக தெரிகிறது. இது குறித்து தகவல் அறிந்த அபிஷா தனக்கு நீதி கேட்டு கணவர் வீட்டுக்கு தனது தாயுடன் செல்ல அபிஷாவின் தாயாரை அவரது மாமனார் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்தவரை குழித்துறை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்நிலையில் அபிஷா தனது 3 குழந்தைகளுடன் கணவர் சதீஷ் மோன் வீட்டிற்கு வெளியே அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தி வருகிறார். ஒரு பிள்ளை மூத்த பிள்ளை என்னன்னா 6 வரும் அவளுக்கு. அவள் பேசாமல் 7 வயசுல பேசாமல் இருந்துட்டு இப்போ தான் லைட்டாக பேச ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. இன்னொரு பிள்ளை நடக்கல, அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. அவன் இன்னும் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கான் அவன். அப்படின்னா என்னை இங்கேருந்து வெளியில் ஆக்கினதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்து வேலை பார்த்து என் பிள்ளைகளை பார்த்துட்டே இருந்தேன். கேஸ் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் இப்போ அதை ஒரு தகவல் கிடச்சி இங்கே வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் வேறு மேரேஜ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை வீட்டுக்குள்ளே ஏற்றல. எங்கள் அம்மாவை என் ஹஸ்பண்டோட அப்பா அடித்து பிடிச்சி தள்ளிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. எனக்கு ஒரு நீதி வாங்கிட்டாங்க. அதுக்காக தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். அபிஷா குழந்தைகளுடன் வருவதை அறிந்த சதீஷ் மோன் தனது 2வது மனைவி மற்றும் பெற்றோருடன் வீட்டை விட்டு வெளியே சென்று தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் தனக்கு ஒரு நியாயம் கேட்டு கணவரின் வீட்டு வாசலில் குழந்தைகளுடன் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தி வருகிறார் அபிஷா. பெண் ஒருவர் தனது குழந்தைகளுடன் கணவர் வீட்டின் முன் அமர்ந்திருக்கும் சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர்.